வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ரீ பண்ணாரியம்மன் கிச்சனில் எல்லா வீட்லேயும் சாதம் ஈந்து போயிடும். அதை புளியோதரையாட்டம் சிம்பிளாக பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி. தேவையான பொருட்கள் சொல்கிறேன். வெங்காயம் எடுத்துக்கலாம், 4 பூண்டு எடுத்துக்கலாம், கருவேப்பிலை தேவையான அளவு, 2 வரமிளகா, அப்புறம் உளுந்தும் பருப்பும் கடலப்பருப்பும், தேவையான அளவு புளி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் அடுப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டவ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க இந்த குண்டால தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு கேஸ் ஆன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி ஒழுங்காக காயணும். சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலுமே ஆட் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டுப்போன மாதிரி ஸ்மெல் அடிக்கும். முதல்ல சட்டி நல்லா இது பண்ணிக்கணும், சூடாகிக்கணும். பார்த்தாலே தெரியும், புகை வருது, உங்களுக்கே தெரியும். இப்போனா சூடாயிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல சட்டி இருங்க நல்லா காயட்டும். சரி, நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு நாங்கள் ஊற்றுற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 25 மில்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் அந்த கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும். இருங்க, கொஞ்சம் அதான் இந்த ஸ்டேஜ் வரணும். இப்படி நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம அடுத்தது என்ன போட போகிறோன்னா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நம்ம இப்போ போட போகிறோம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. அடுத்ததாக இது மூணுமே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டாச்சு. இது நல்லா இதாகட்டும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயமும் 4 பல்லு பூண்டையும் சேர்த்து நாங்கள் போட்டுக்கிறோம். போட்டாச்சு. அடுத்ததாக வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தான் வரமிளகா போடணும். எல்லாமே கொஞ்சம் நல்லா இதாகணும். ஒரு 4 தடவை இது பண்ணிவிட்டு வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகாவும் போட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வதக்கணும். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். புளி நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியும் ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா புளியும் ஊற்றியாச்சு. அடுத்தது கல்லுப்பு நம்ம நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன உப்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. கல்லுப்பு நாங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தேவைனாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சாதத்தை நல்லா குடஞ்சி விட்டுருக்கணும்.
சாதத்தை நல்லா குடஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சாதத்தை வந்து உடச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா இது சாதத்தை வந்து கொஞ்சம் நல்லா உடச்சிக்கலாம். நல்லா குடஞ்சுக்கணும், கட்டி இல்லாமல் குடஞ்சுக்கணும். கட்டி இல்லாமல் குடஞ்சா தான் நல்லா வர வரன்னு கொஞ்சம் வரும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு நல்லா வந்து இப்போ பிணைஞ்சிட்ருக்கோம். இந்த அளவு போதும். அடுத்தது வந்துட்டு நம்ம போட்டிருந்த இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நாம் இந்த சாப்பாடை வந்துட்டு நம்ம இந்த இதுக்குள்ளே போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக வரும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிளாக பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் குழம்பு இல்லாத நேரத்தில் இது வந்து நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளான டிஷ்ஷு. உங்கள் வீட்டில் வந்து பழைய சாப்பாடு இருந்துச்சுன்னா, காலையில் செஞ்சது மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கூட சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. பூண்டு இல்லைன்னா கூட வந்துட்டு நாம் வந்துட்டு இது மித்ததெல்லாம் போட்டு வெங்காயம், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நாங்கள் ஒரு 25 மினிட்டுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தோம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே வந்துட்டு சைடில் போயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே சைடில் போயிடுச்சு. நல்லா கொதிக்குது. நல்லா இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம உடச்சி வச்சுருந்த ரைஸை போட்டுக்கலாம். சாப்பாடை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி வர மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும். இல்லைன்னா சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துக்கும். அப்புறம் நமக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளறும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம போட்டு கிளறிக்கலாம். மொத்த சாப்பாடையும் நாங்கள் போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ வந்துட்டு நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கட்டும்ன்றதுக்காக வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வந்து தான் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி தகுந்த ஆறி கொஞ்சம் சாப்பாடு தணிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு சூடான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா மிஞ்சி போன சாப்பாடு கூட வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்லா கலரணும். அதிலெல்லாம் வந்துட்டு நம்ம போட்ட இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கடுகு அதெல்லாம் போட்டிருக்கோம், பூண்டு அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு அதை வந்து நல்லா கலரிக்கலாம். ஒரு பக்கமும் நம்ம பாருங்கள் எப்படி கலரி இருக்கோம் அதே மாதிரி கலரிடுங்க. ஓகே, நம்ம போட்டிருந்த பார்த்தீங்களா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கோம். காரம் வந்துட்டு நம்ம அதிகமாக சேர்த்திக்கூடாது. சில பேர்த்துக்கு வந்து இது சேராமல் கூட இருக்கலாம். காரம் வந்து அதிகமாக போட்டுக்காதீங்க. நாங்கள் ஒரு 2 வரமிளகா மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வரும்போது தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு தட்டில் வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து சின்ன ஸ்ரீ பண்ணாரியம்மன் கிச்சனில் சிம்பிளாக செய்கிற மாதிரி. இதை வந்து நம்ம இன்றைக்கி சமையலில் வந்துட்டு சிம்பிளாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சிம்பிளாக இது பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். உங்களுக்கு வந்து பூண்டு இல்லைன்னா கூட மித்த பொருட்களை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பண்ணாரி அம்மனோட இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புளி சாப்பாடு வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். எங்கள் வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மக்களே.